வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மூலபல வதைப்படலத்தின் முதல் பாகம். ராம லக்ஷ்மணரையும் வானர சேனையையும் அழிப்பதற்கு கோபத்தோடு வீரவாதம் பேசிவிட்டு போருக்கு புறப்பட்ட சேனாதிபதிகளை பார்த்து ராவணன், சேனாதிபதிகளே, நான் ஒரு புறமாகச் சென்று வானர பெருஞ்சேனையை உடல் அரும்புடி வெட்டி உயிருண்பேன். நீங்கள் ஒன்றாக கூடிச் சென்று பகைவர்களான அந்த மனிதர்களை போரிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். சேனாதிபதிகள் ராவணனின் கட்டளையை பெற்றவுடனே விரைந்து தங்களின் தேரில் ஏறிக்கொண்டு போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அப்போது ராவணன், மூலப்படையை இவர்களுக்கு முன்பாக ஏவுங்கள் என்று தமது படைத்தலைவர்களுக்கு ஆணை பிறப்பித்தான். ராவணனுடைய ஆணைப்படியே மூளைப்படை போருக்கு விரைந்தது. பின்பு அவன் தனது தேரில் ஏறிக்கொண்டு வானர சேனையை அழிக்க புறப்பட்டான். போருக்கு விரைந்த மூலப்படை விரைவாக பூமி முழுவதும் தழுவி வானத்திலும் திக்குகளிலும் பரவி திரள் திரளாகச் சென்றது. மூலப்படையில் உள்ள அந்த அரக்க வீரர்கள் தருமத்தை சோறாக உண்டுவிட்டு கருணையை நீராக குடித்துவிட்டு அதர்மத்தையே மேற்கொண்டு கொடிய பாவத்தை மனைவியாக கட்டிக்கொள்கின்ற மாப்பிள்ளைகள் ஆவார்கள். மேகம் போன்ற கரிய இருண்ட நெஞ்சத்தை உடையவர்கள், நெருப்புக்கு நெருப்பு போன்ற கோபத்தை கொண்டவர்கள், செம்பட்ட கேசத்தை பெற்றவர்கள், கொலை தொழிலில் சிறந்து யமனாலும் கொண்டாடக்கூடியவர்கள், பெரிய கடல் நீரை கையினால் இறைத்துவிட்டு வேண்டிய மீனுடனே மகரங்களையும் தமது வாயில் போட்டு விழுங்குபவர்கள், மேகத்தால் உண்டாக்கப்படுகின்ற பேரிடிகளை காதிலே அணிகலமாக அணிந்திருப்பவர்கள், வானில் உண்டான மழைகளை உரித்து ஆடையாக உடித்துக் கொண்டு திரிகின்ற கொடிய குணம் படைத்தவர்கள், மலைப்பாம்புகளினால் கட்டிய சிலம்பை அணிந்தவர்கள், வானத்தின் மேல் எல்லையில் பறந்து போகின்ற கருடனும் கொடிய காற்றும் வெட்கும்படியான வேகத்தை உடையவர்கள், யானையை கொண்டு வந்து கட்டியது போன்ற நடையை கொண்டவர்கள், மந்தரம் முதலான மலைகளை ஊடுருவும்படி வீசி எறிந்து தமது வேலின் கூர்மையை சோதித்து அறிபவர்கள், பிறை சந்திரனால் தமது உடம்பை சொரிந்து தினவு தீரப் பெறுபவர்கள், மலைகளில் தண்டாயுதத்தை அறைந்து தமது வலிமையை பெருக்கிக் கொண்டவர்கள், இடி போன்ற பேரொளியை தமது வாயினால் எழுப்புபவர்கள், தமது கையிலே அவர்கள் சூலத்தை ஏந்தினாலும் மழுவை எறிந்தாலும் வாளை பிடித்தாலும் வில்லை ஏந்தினாலும் வேலை பிடித்தாலும் தண்டாயுதத்தாலும் சக்கராயுதத்தை தாங்கினாலும் யமன், திருமால், சிவபெருமான், குமரக்கடவுள் ஆகிய இவர்களையும் வென்று விடுவார்கள். ஓர் உலகத்தை ஒருவரே வெல்வதற்கு போதுமான வலிமையை பெற்றவர்கள் இவர்கள். 7 உலகத்தையும் வெல்வதற்கு இருவரே போதுமானவர்கள். அவர்கள் உலாவுவாரானால் கூடவே நெடுநிலமும் சேர்ந்து திரியும். ராவணனுடைய சதுரங்கு சேனையிலே பிரம்மனால் படைக்கப்பட்ட அண்டத்திற்குள் விரிந்த மேகங்கள் எத்தனை இருக்கின்றனவோ அத்தனை யானைகள் இருந்தன. போருக்கு எழுந்து சென்ற ராவணனுடைய சேனைகளின் வேகத்தால் பவளத்தின் நிறத்தை ஒத்த பெரும் புழுதிப்படலம் வானில் எழுந்தது. யானைகளின் மதநீர் பெருகி வெள்ளமாக ஓடி உப்பு கடலிலே கலக்க கடல் தனது உப்பு சுவை நீங்கியது. உலகங்களையெல்லாம் உண்டு பின்பு உமிழ்ந்த திருமாலின் வாயை போன்று விளங்குகின்ற இலங்கை நகரின் பெரிய வாயிலின் வழியாக போருக்கு புறப்பட்ட மூலச்சேனைகள் வெளிவந்தன. ஓடி வாடவாரையில் அந்த வானரர்கள் அஞ்சி நிலைகெட்டு தங்கினார்கள். அப்போது அண்டம் வெடித்திடும்படி மேலும் விளங்கி தோன்றியது அரக்க வீரர்கள் ஆரவாரித்த ஓசையோ, தேர்ச்சக்கரங்களின் அதிர்ப்பு ஒலியா, யானைகள் வீரிடும் முழக்கமா, குதிரைகளின் கனைப்பொலியா? மீனையும் யானைகளையும் முதலையையும் முழுங்கப் பெற்றது. அலையாகிய குதிரையை உடையது. முரசங்களின் ஓசையாகிய பேரோசையை கொண்டது அவர்களுடைய சேனை. அஞ்சா நெஞ்சமுடைய அரக்க வீரர்களாகிய கொடும் கோபத்தை கொண்ட சுறாவை பெற்றது. அச்சேனையில் உள்ள பல வீரர்கள் வான்வழியை சென்றார்கள். அதனால் இலங்கை குழை சேறுபட்டு அழியாது தப்பித்துக் கொண்டது. வானர சேனையில் உள்ள மற்றும் பல வானரர்கள் தரையை பார்த்தார்கள். அரக்கச்சேனை கடலை பார்த்தார்கள். பரவிய வானத்து உச்சியை பார்த்தார்கள். எங்கேயும் அவர்கள் வெற்றிடத்தை கண்டிலர். அதனால் உடல் வேர்த்து நடுங்கினார்கள். விண்ணிலே போர்க்கான வந்து நின்றிருந்த தேவர்களும் உலகத்தில் நம்மை இல்லாத உருவங்களெல்லாம் அரக்கர்களின் வடிவமாகி எண்ணிக்கைக்கு அடங்காத பல ஆயுதங்களையும் ஏந்தி போருக்கு எழுந்தனவோ. ஐயோ,
7 கடல்களும் சென்ற விதியினால் அளவற்ற பல உருவங்களை படைத்தனவோ என்று சந்தேகித்தார்கள். பின்பு தேவர்கள் அஞ்சி சிவபெருமானிடம் சென்று, நம்பனே, நாங்கள் ஒடுங்கி மறைந்து வாழ்வதற்கு ஏற்ற இடத்தை அறியவில்லை. இந்த கொடிய அரக்கர்களோ உயிரை பிடுங்கி உண்டு விடுவார்கள். இவர்களுடைய பெருமையை முன்பு அறிந்தவர்கள் யார்? எங்களுடைய வலிமை இன்றே அழிந்து போயிற்று. தேவாதி தேவனே, இவர்களில் ஒருவனை கொல்லவும் 1000 ராமர் ஒன்று கூடி 24 ஆண்டுகள் போர் புரிந்தால்தான் என்ன? ஒருவனையும் கொல்ல முடியாது போலிருக்கிறதே. இப்ப எப்படி இந்த செயலை அவர் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி அவனை வணங்கினார்கள். தன்னை வணங்கிய தேவர்களை நோக்கிய உடனே சிவபெருமான், தேவர்களே, நீங்கள் இனிமேல் சிறிதும் அஞ்சாதீர்கள். ஸ்ரீராம பிரான் நிச்சயமாக வஞ்ச அரக்கர்களை எல்லாம் அடியோடு கொன்று நீக்குவார். இவர்களுக்கெல்லாம் அழிவை உண்டாக்குகின்ற விதியே இப்போது இவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்று சொல்லி தேவர்களுக்கு துணிவேற்றினார். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.